அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டான ஒரு பொங்கலை தான் பார்க்க போகிறோம். பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொங்கலை பச்சை அரிசி வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அதே கப்பால் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்குங்க. ரெண்டையும் சேர்த்து நம்ம கலந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு 4-5 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி கூடையே வைக்கிறதால நல்லா குழஞ்சி வரும். கூடையே கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டி கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிடாத. எந்த கப்பால் எடுத்தோமோ அதுக்கப்புறம் அதே கப்பால் அரிசி எடுத்த கப்பால் வெல்லம் ஒரு கப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் அரை கப்பு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்குங்க. நல்லா சுண்டி வரணும், தண்ணி இல்லாத. அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை பச்சை பாலாக இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டப்போடு இந்த மாதிரி இருக்கணும். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்குங்க. முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டுமே சேர்த்து நல்லா வறுத்த போடு. அதுக்கப்புறம் அதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்ல சுவையான டேஸ்டியான இனிப்பான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு அப்படியே. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.